அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம சாங்கிய காரிகை என்ற புத்தகத்தில் உள்ள ஒரு பாடலுக்கான அர்த்தத்தை பத்தி பார்க்க போறோம். இதிலிருந்து நம்மளோட முன்னோர்களின் அறிவியல் நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கு என்பது நமக்கு புரியும். இதுதான் அந்த பாடல். இதுல நம் பிரபஞ்சத்திற்கும் சிவலிங்கத்திற்கும் உள்ள தொடர்பு பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஜட பிரபஞ்சத்தை இரண்டாக பிரிக்கிறாங்க. அது என்னன்னா பருவுடல் மற்றும் நுண்ணுடல். உடல் என்று வந்தவுடன் நாம மனித உடலை தான் பிரபஞ்சமாக கருதினார்கள் அப்படிங்குற முடிவுக்கு வரக்கூடாது. இது நம் பிரபஞ்சத்தை பற்றிய அறிவியல் கருத்து மட்டும்தான். இந்த பருவுடல் என்பது பிரபஞ்சத்தின் பெரிய பெரிய பொருட்களை குறிப்பது. அதாவது ஐன்ஸ்டீனின் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி மாதிரி. ஆனால் நம் முன்னோர்கள் சொன்ன பருவுடல் என்பது அதற்கும் மேலான ஒன்று. அது என்னன்னா, இதோ இருக்குது பாத்தீங்களா இந்த சூரியன், அதை தாங்கி நிற்கும் இந்த பிறை வடிவ நிலா, அப்புறம் ஏனை என்ற ஒன்று மற்றும் 5 பஞ்ச பூதங்கள், இது எல்லாம் சேர்ந்ததை தான் இப்பிரபஞ்சத்தின் பருவுடல் என்கிறார்கள். இதுல சொன்ன சூரியன், பிறை நிலவு மற்றும் ஏனை என்பதற்கு கான்ஷியஸ் என்பது உண்டு. ஆனால் பஞ்சபூதங்களுக்கு அறிவு என்பது கிடையாது. பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது நம் பூமியில் உள்ளது கிடையாது. எப்படி ஆகாயம் என்பது விண்வெளி சம்பந்தப்பட்டதோ அதே மாதிரி தான் மற்ற பூதங்களும் விண்வெளி சம்பந்தப்பட்டதுதான். அதனால் தான் அதற்கு பூதம் என்று பெயர். அதாவது மிக 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 பெரியது என்று அர்த்தம். சரி, இப்ப இந்த சூரியன் இருக்குது, இதனுள் இருக்கும் இந்த 3 நிற புள்ளிகளுக்குதான் மாதா உதிரம் அப்படின்னு பெயர். அது என்ன மாதா உதிரம்? அதாவது நம் உடல் என்ற இரத்தமும் சதையும் உருவாவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இந்த சூரியனுள் இருக்கும் இந்த குவாக் போன்ற ஒன்றுதான். அதாவது லைஃப் அப்படிங்குற ஒன்ன குறிப்பதற்குதான் நம் முன்னோர்கள் இந்த கோட் வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே அது சம்பந்தப்பட்ட படங்கள். இந்த படத்துல காமிக்கிற மாதிரி இப்படி இரத்தம்லாம் வடிஞ்சிட்டு இருக்காது. இது நம் உடல் உருவாவதற்கு காரணமான ஒன்றை குறிப்பது. சரி, அடுத்தது இந்த நிலவை பற்றி பார்க்கலாம். இது நம் பூமியில் உள்ள நிலவு கிடையாது. இது நம் பிரபஞ்சத்திற்கு மேலே இருக்குது. இதைத்தான் மரி அப்படி சொல்றாங்க. ஏனா மரி அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒன்று மான் குட்டி, மற்றொன்று இறப்பு. புராணங்களில் வரக்கூடிய மான் இல்லனா மான் குட்டி என்பது அறிவை குறிக்கக்கூடியது. இதோ இந்த பாடலை பாருங்க. மான் என்ற பெயர் கொண்ட மாபெரும் புத்தியில் அப்படிங்கிற வார்த்தை வருது. அதாவது புத்தி என்பதற்கு மான் அப்படின்னு வேற ஒரு மொழியில் பெயர் இருந்திருக்க வேண்டும். அதனால் தான் அறிவில் சிறந்தவர்களை புத்திமான் என்று அழைக்கும் பழக்கம் வந்திருக்க வேண்டும். இந்த நிலவுக்கு ராஜா யாருன்னா இந்திரதேவர். இவரை இப்படிதான் படங்களில் குறிப்பார்கள். பாருங்க பின்னாடி பிறை நிலவு. இவருடைய வாகனம்தான் மான். சில படங்களில் மான் மேல் அமர்ந்திருப்பது போன்று உள்ளார். அதாவது இவற்றிற்கும் அறிவு என்பது உண்டு. உலகம் நீரால் அழியும் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீர் என்பது இதைதான் குறிக்கும். அதனால்தான் இதற்கு மரித்தல் என்ற பெயரும் ஏற்பட்டது. மேலே இருப்பதற்கு அண்ட முட்டை அல்லது உலகம் என்று பெயர். இதைத்தான் உருவகமாக நம் பிரபஞ்சம் அல்லது உலகம் நீரில் மிதந்து கொண்டிருக்கிறது என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமைப்பு நம் பிரம்மாண்டத்திற்கு மேலே உள்ளது. பருவுடலை நாம் தெய்வமாக வழிபட்டாலும் இது அழியக்கூடியது. அடுத்ததாக ஏனையை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக நுண்ணுடல் என்பது என்ன என்பதை பார்ப்போம். நுண்ணுடல் என்பது மான், அகங்காரம், ஏனை மற்றும் 5 தன்மாத்திரை, இந்த 8ம் சேர்ந்ததுதான் என்கிறது இந்த பாடல். மேலும் இந்த நுண்ணுடல் மூலப்பகுதியில் ஒடுங்கும் தன்மை கொண்டது. மூலப்பகுதினா என்னன்னா படைக்கப்பட்ட உலகங்கள் அனைத்தையும் சுருக்கி பிறகு விரிக்கும் தன்மை கொண்டது. அதாவது பிக் பேங் மற்றும் பிக் கிரான்ச் மாதிரியான ஒன்று. இதில் ஒடுங்கும் தன்மை கொண்டதுதான் இந்த நுண்ணுடல். மேலும் இது அழியாதது மற்றும் மாறி மாறி பிறவி எடுக்க கூடியது இந்த நுண்ணுடல். சரி, ஏற்கனவே நாம நுண்ணுடல் என்பது 8 விதமான கருவிகளால் ஆனது என்று பார்த்தோம். அதில் முதலாவது மான். மான்னா என்ன? புத்தி. முதலில் புத்தி தோன்றிருக்கு. அதாவது இது குவாண்டம் ஃபீல்ட் சம்பந்தப்பட்டது. இரண்டாவது அகங்காரம். அகங்காரம் என்பது பிடிவாதம் கிடையாது. காரம் என்ற சொல் ஒரு வார்த்தையை குறிக்க இலக்கணத்தில் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக ஆகாரம் என்றால் அ இ உ இ ஓ அல்லது ஆ இ உ ஏ ஓ. ககாரம் என்றால் மெய் எழுத்துக்கள். இவற்றைதான் ஆணவ மலம் அல்லது மாயை என்பார்கள்.
இவற்றை நீக்கினால்தான் அறிவு என்ற ஒன்று மறைந்திருப்பது தெரியும். அடுத்ததாக 5 தன்மாத்திரை. மாத்திரை என்ற சொல் தமிழ் இலக்கணத்தில் ஒலியை சரியான அலை நீளத்தில் ஒழிக்க பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக அரை மாத்திரை, ஒரு மாத்திரை மற்றும் ஒன்றரை மாத்திரை என்பது அந்த எழுத்தை சரியான பிட்சில் ஒலிக்க பயன்படுத்தப்படும் ஒரு முறை. அப்படி பார்க்கும்போது தன்மாத்திரை என்பதும் ஒலிதான். அப்படி என்றால் 5 தன்மாத்திரை என்பது என்னவாக இருக்கும்? இந்த பாடலை பாருங்க. தன்மாத்திரை இல்லை என்றேல் நுண்ணுடல் இயக்கம் கொஞ்சம் கூட நடைபெறாது என்று உள்ளது. அதாவது தன்மாத்திரை என்ற ஒலி என்பது இயக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. அது என்ன? இயக்க ஒலியாற்றல். அது தான் சிதம்பர ரகசியம், நடராஜர் தத்துவம். ந ம சி வா ய என்ற மூல ஒலி. இந்த ஒலியானது அ இ உ ஏ ஓ என்ற ஒலியில் உள்ளாக மறைந்து இருக்கும். இதைத்தான் சிவனின் கூத்து அல்லது இறைவனின் ஆனந்தமயம் என்பார்கள். இந்த ஒலியால்தான் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக ஏனை என்பது என்ன என்று பார்க்கலாம். இந்த நுண்ணுடல் மற்றும் பருவுடலுக்கு புத்தி என்ற ஒன்று உள்ளது என்றேன் அல்லவா? அது மட்டுமல்ல, இந்த நுண்ணடலானது மாறி மாறி பிறவிகள் எடுக்கக்கூடியது என்று பார்த்தோம் அல்லவா? அப்படி ஒவ்வொரு பிறவி எடுக்கும் போதும் அந்த பிறவியில் நாம் அனுபவிக்கும் நினைவுகள் அனைத்தும் இந்த ஏனை என்ற ஒன்றில்தான் பதியும். இது எதற்கு அப்படினா, நாம் இந்த ஜட உலக பிறவியிலிருந்து விடுபட்டு மூலப்பகுதியில் போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுப்பதுதான் இந்த ஏனை என்ற அறிவின் செயல். இதைதான் நாம் வீடு பேறு அடைய வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். வீடு பேறு என்பது நம் ஆன்மா எங்கிருந்து வந்ததோ அங்கு போய் சேருவது ஆகும். அதாவது மூலப்பகுதியில். அதைதான் இந்த பாடல்ல கொடுத்திருப்பாங்க. சரி, இப்ப பருவுடலுக்கும் நுண்ணுடலுக்கும் உள்ள தொடர்பை பார்க்கலாம். எப்படி மலருக்கு மணமும் துகில்க்கு நிறமும் நம் கண்ணால் காண முடியாததாக இருக்கிறதோ, அதேபோல நுண்ணுடலோடு கூடிய ஆன்மாவிற்கு பருவுடல் வயிறாக இருந்து நம்மை பல பல பிறவிகள் எடுக்க வைத்து நம் ஆன்மாவை சுத்தப்படுத்தி இறுதியாக மூலப்பகுதியில் சேர வைக்கும். இங்கு துகில் என்பது ஆடையை குறிக்காது. துகில் என்பதன் உண்மையான அர்த்தம் ஒளி. ஒளிக்கு எப்படி நிறம் அடிப்படையாக இருப்பது போல என்று பொருள் வரும். இந்த பருவுடல் இருக்குதுல, இதை தான் லிங்க சரீரம் அதாவது லிங்கம் என்றார்கள். அதாவது பருவுடலின் ஒட்டுமொத்த வடிவம் லிங்க வடிவமாக பார்ப்பதற்கு இருக்கும். இந்த பருவுடலானது நுண்ணுடலை அடிப்படையாக வைத்து உருவானதுதான். அதனால்தான் சிவலிங்கம் என்றார்கள் நம் முன்னோர்கள். சிவம் நுண்ணுடல் மற்றும் இயக்க ஆற்றல், பருவுடல் லிங்கம். இதுதான் நம் முன்னோர்களின் அளப்பரிய அறிவாற்றல். நம் முன்னோர்கள் நாம் நினைப்பது போல் இவ்வாறு வாழவில்லை. நிச்சயமாக மிகப்பெரிய தொழில்நுட்பத்துடன் வாழ்ந்திருக்க வேண்டும்.